ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்தது. சரி டிமார்ட் போனால் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி நம்மளும் சென்னையில் தான் 8 வருஷம் 9 வருஷம் இருக்கிறோம். நமக்கு வந்து ஒரு டைம் கூட டிமார்ட் போகலையே, அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு ரூ. 100 80 தான் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் உள்ளே போனால் கடல் மாதிரி திங்ஸ் இருக்குது. எதை பார்த்தாலும் ரொம்ப ஆசையாக இருக்குது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண சொல்லவா வேணும். பார்க்குறதெல்லாம் எடுக்கணும் போல இருந்து தேவையில்லைன்னு தோணினாலும் கூடையே நிறைஞ்சு போயிடுது. ஆனால் கொஞ்சமாக ஒரு பொருள் தான் வாங்கினேன். இந்த 2 ஹேரி பேக் மட்டும் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரூ. 3900 ஆயிடுச்சு. சரி ஓகே ரூ. 3900 அப்படின்னு பார்த்தா பில் எடுத்து கொடுக்கும்போது 4500 அப்படின்னு காட்டுது. என்னடா 4500 அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்படின்றது மத்திய அரசு வரி மாநில அரசு வரியா. இந்த திங்ஸ் வாங்கினா ரூ. 500 வரி மட்டும் போட்டிருக்காங்க. ஏன்டா பர்ச்சேஸ் பண்ணோன்ற மாதிரி ஆயிடுச்சு. டிமார்ட்டு போய் இந்த பில்லை நீங்கள் நல்லா உத்து பார்த்தா தெரியும். நானும் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் இந்த பில்லை நான் பார்க்கவே இல்லை. வீட்டில் வந்து தான் பார்க்குறேன் 500 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் டிமார்ட்டுக்கு போயிருக்கீங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் லாஸ்ட் வீக் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு கிவ் அவே வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock ஷார்ப்பாக வந்து அந்த கிவ் அவே வந்து கமெண்ட்ஸில் உள்ளவங்களை செலக்ட் பண்ணி நான் 3 சப்ஸ்கிரைபர் எடுத்து கிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அது நான் என்ன கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அவே கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே வீடியோலேயே நான் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிமார்ட்டை பற்றி உங்களோட அனுபவத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் டிமார்ட் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரியாஸ் வந்து அந்த ட்ரப்பு மேலே உட்காந்துட்டு இருந்தான். அது வந்து 249 அரிசி போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். தேங்க்யூ. மெயின் என்னென்னா டிமார்ட்டுக்குள்ளே வீடியோ ஃபோட்டோஸ் கேமராஸ் நாட் அலவுடுன்னு வேறு சொல்லிட்டாங்க.